ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. அப்படின்னா தான் நான் என்னால் வந்துட்டு என்ன ஐட்டம்ன்றது தெரியும். நீங்கள் அதை அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் என்ன அமௌண்ட் வரும், எவ்வளோ வரும்ன்றதையும் நான் அதில் உங்களுக்கு சொல்லிடுவேன். நான் பார்லர்காரங்க வாங்குவாங்க, இந்த மேக்கப் ஃபுல்லாக வாங்குவாங்க, கிளிப்பு அந்த ஹேருக்கு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு இது வாங்குவாங்க. ஒரு கலர் தான் இருக்கா? இல்லை, இது வந்து கலர்ஸுமே அவைலபிள் தான். இப்போ இன்விசிபிள் செயின் அலிகேட்டர் கிளிப்புக்கா. அலிகேட்டர் கிளிப். ஆமா, இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு ரா மெட்டீரியல். ஆமா ஆமா. இது வந்து மல்லிப்பூ மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் மல்லிப்பூ தான். இந்த ஐட்டமும் உங்களுக்கு வந்து இதே மாதிரியே இந்த ரப்பர் பேண்ட் வச்சு இந்த இது வச்சு செய்யலாம், எம்டிஎஃப் போர்டு வச்சு செஞ்சுக்கலாம். பிளஸ் இந்த மாதிரி சென்டர் கிளிப்பும் பண்ணிக்கலாம். பேக்கிங் வந்து 1/2 கிலோ பேக்கிங். இது வந்து 1/2 கிலோ பேக்கிங். இல்ல உங்களுக்கு 100 கிராம் போதும் அப்படின்னா நம்ம 100 கிராம் பேக் பண்ணி தரலாம். கியர் வயரு. அதுல இது வந்து சிலுவரு. இது வந்து அந்த இன்விசிபிள் செயின் சொன்னேன்ல, அக்கா பொண்ணு பேரு அபிநயா சொன்னாங்க, அபிநயா எடுத்திருக்கேன். இது வந்து சென்டர் கிளிப்பு, அந்த செல்லு வச்சு சென்டர் கிளிப் பண்ணது. இந்த மாதிரி ஒட்டிடணும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரியவங்க தான் யூஸ் பண்ணணும். பசங்க யாருமே யூஸ் பண்ண வேண்டாம். இது எல்லாமே உங்களுக்கு பீஸ் ரேட் வரும். கிட் வேணும் அப்படின்னா நீங்க கிட் மென்ஷன் பண்ணுங்க. கிட்னா இதுக்குரிய ஐட்டம்ஸ் ஃபுல்லா கொஞ்சம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்துரும். இது எல்லாமே ஜுவல் மேக்கிங் ஸ்டோன் தான். பிரேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இதுக்குரிய ஸ்டிக்கு, இந்த ஸ்டிக் வரும் பாருங்க. இது நம்மளே செஞ்சது. ரீட்டெயில்னா நீங்கள் மினிமம் 100 கிராம் வாங்கலாம்க்கா. கிளாஸ் பிட்னு வாங்க இந்த ஐட்டம். இப்போ கலர் கலராக அழகாக. ஆமாம், பெருசாக இருக்கு. ஹேண்டு தேவை ஃபஸ்ட்டு, எம்டிஎஃப் போர்டு தேவை, அட்டாச் வேணும். மினிமம் 10 பீஸ் வாங்குற மாதிரி வரும். இதுனா நீங்க சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம். சரி சரி. இதெல்லாம் இப்போ ஃபுல்லா போட்டாச்சு. ஃபுல்லா போட்டாச்சு. இப்போ இதுல கியர் லாக் போட்டு நம்ம இந்த பேக் செயின் போடுறோம், அவ்வளவுதான். ஹாய்ப்பா. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நம்ம ஷாப் நேம் பத்தி சொல்லுங்களேன். நம்ம ஷாப் நேம் வந்து ரெயின்போ லேஸ் ஹவுஸ்க்கா. இது நம்ம கடை வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரா வரணும். நேரா வந்தீங்கன்னா நம்ம ராஜா பார்லிக்கு செகண்ட் கட்டுக்கா, செகண்ட் லெஃப்ட் எடுத்துருங்க. லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா முன்னாடி அபிநயா ஆப்டிக்கல் இருக்கும் ஒரு கடை. அதுல இருந்து உள்ள வந்தீங்கன்னா ஒரு 10 பில்டிங் தள்ளி ரெயின்போ லேஸ் ஹவுஸ். ஓகே. என்ன காமிக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜுவல் மேக்கிங் ஐட்டம்ஸ் பார்க்க போறோம்க்கா. ஜுவல் மேக்கிங் ஐட்டம்ஸ் வச்சு இப்ப எப்படி பண்றதுன்னு பாப்போம். அடுத்து அதுக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஹோல்சேலாவும் இருக்கு, ரீட்டைலாவும் இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். பாக்கலாம்க்கா. ஃபர்ஸ்ட் நம்ம என்னப்பா பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஜுவல் மேக்கிங் ஐட்டம்க்கா. சரி. ஜுவல் மேக்கிங்ல இது வந்து ஃபிஷ் ஹூக்குக்கா. அழகழகா இருக்கு. ஃபிஷ் ஹூக். இதுல வந்து கோல்டு கலரு ஃபிஷ் ஹூக்ல. இது அப்படியே சில்வரு. இது எஸ் ஹூக் சொல்லுவோம், எஸ் ஹூக்கு. இது வந்து கோல்டு, சில்வரு கோல்டு. இது வந்து அந்த ஸ்ட்ரெட் செய்யற பேஸ், இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இதுலயே சில்வர் இருக்கு, கோல்டு இருக்கு. கோல்டு இருக்கு. இது வந்து கொக்கிக்கா, நம்ம இந்த தோடு செய்யற கொக்கி தான் இருக்குல்ல, தோடு செய்யற. இதுலயுமே கோல்டு சில்வர் 2 ஐட்டம் வரும். இது அப்படியே இது வந்து ஆணி ஐட்டம், பின்னு ஐப்பின்னு சொல்லுவோம். இது வந்து இதுலயே வளையம் உள்ளது ஒண்ணு இருக்கு. இது வந்து ஆணி மாதிரி வரும். இதுலயே அது சில்வர் தான், இந்த ஆணி உள்ளது சில்வர், அப்படியே சில்வர். இது இப்ப இந்த ஐட்டம்லாம் ரீட்டைலுக்குனா எப்படிப்பா வாங்குறது? ரீட்டைல்னா நீங்க மினிமம் 100 கிராம் வாங்கலாம்க்கா. 1 கிலோ பேக்கிங் தான் வரும். உங்களுக்கு மினிமம் 100 கிராம் வேணா கொரியர்ல வாங்கிக்கலாம். நேரம் வந்தீங்கன்னா 100 கிராம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். கொரியர் மூலமா 100 கிராம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த லோட்டஸ் வச்சு நம்ம எப்படி இன்விசிபிள் செயின் செய்யலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கட் பண்றதுக்கு, இது வந்து டைட் பண்றதுக்கு, இது கியர் லாக்கு, இது வளையம், இது எஸ்ஸுக்கு, இது வந்து பீடு, அந்த சைட்ல போடுற பீடு, இது வந்து அந்த லோட்டஸ். இதுலயும் கலர்ஸ் இருக்கு. ஆமா, கலர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி லோட்டஸ். சூப்பர். இது வச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து கியர் வயரு. நான் வந்து கோல்ட்ல எடுத்திருக்கேன். இது இன்விசிபிள் செயின் வச்சும் செய்யலாம். இந்த மாதிரி வரும். இது இன்விசிபிள் செயின். இது வந்து செயின், இது வந்து கியர் வயர். ரெண்டுலயுமே செய்யலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கியர் வயர்ல செய்யறேன் நானு. நம்ம சும்மா ஒரு அளவுக்கு நமக்கு எவ்வளவு தேவைன்றத நம்மளே சும்மா அளந்து பார்த்துக்கலாம். நம்ம கழுத்துக்கு எவ்வளவு தேவை அப்படின்றத இந்த மாதிரி சரிசமா வச்சுக்கோங்க.
மாதிரி ஒரு மாடலுக்கு நீங்க செஞ்சு காமிக்கிறேன். ஆமா, இதுக்குரிய மெட்டீரியல்ஸ் இருக்கு நம்மகிட்ட. உங்களுக்கு அந்த தெரியாதவங்க இல்ல இதுக்கு மேல உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா வந்துரும், நிறைய வீடியோஸ் வரும், நீங்க அதுல சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். வேற டிசைன் வேணும்னா சும்மா சாம்பிள் காண்டி செஞ்சு காட்டுறேன் நான். நூல் இப்படி விட்டுருங்க, விட்டுட்டு இது சென்டர்ல வச்சிருங்க. சென்டர்ல இருக்கும். இது கூட இப்ப வந்து நம்ம வந்து கியர் லாக் போட போறோம். கியர் லாக் வந்து 2 பக்கமும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணோம்னா தான் அது நகராது அந்த லோட்டஸ். இந்த மாதிரி திங்ஸ்ல இப்படி ஒரு செயின் பண்ணலான்றதுக்காக ஒரு சாம்பிள் பீஸ்க்காக இவங்க செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இது நகராது, இது இப்படியே இருக்கும். இது கூட இப்போ நம்ம இந்த கோல்டு பீடு போடலாம். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம கோல்டு பீடு நான் சொல்லி காட்டுறேன் நான் உங்களுக்கு. திரும்பி அந்த பால் கியர் லாக் போட்டு அதை டைட் பண்ணிருக்கோம். ஆமா, டைட் பண்ணிருக்கோம். அந்த லோட்டஸ் நகராம இருக்கிறதுக்கு. அடுத்து இந்த பீடு போடுறோம், கோல்டு கலர் பால். அது போட்டு திருப்பி கியர் லாக் போடணும். கியர் லாக் போட்டு திருப்பி டைட் பண்ணிக்கணும் கியர் லாக்க. அவ்வளவுதான், இது டைட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வேணும் உங்களுக்கு டிசைன் வேணா நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இங்கிட்ட ஒரு லோட்டஸ் இங்கிட்ட ஒரு லோட்டஸ் வச்சு பண்ணிக்கலாம். நம்ம இது பண்ணிக்கலாம். 1 அந்த மாதிரி 3. ஆமா, 3 அவங்க இஷ்டம் எப்படி பண்றாங்க பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கமா கியர் லாக்கு, அகைன் கியர் லாக் போட்டு இந்த வளையம் போடுறோம். வளையம் போட்டு இந்த இதுக்குள்ள இந்த கியர் லாக்குள்ள இந்த இதை விடணும் உள்ள. இதை போட்டுட்டு கியர் லாக்க நம்ம டைட் பண்ணணும். இந்த வளையம் வராது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் வந்து அதே மாதிரி கியர் லாக் ஒன்று விட்டுருங்க உள்ள. அந்த சைடு போட்ட மாதிரி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கியர் லாக்குள்ள விட்டு டைட் பண்றேன். ஆமா, டைட் பண்றேன். சும்மா சிம்பிள் ஒர்க்கு தான் எல்லாமே. அவ்வளோதான், இது டைட் ஆயிடுச்சு. இந்த ரிங்கை இதுல மாட்டிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இன்விசிபிள் செயின். ஓகே, அவ்வளவுதான். இது இந்த மாதிரி ஸ்டோன் வச்சும் பண்ணிக்கலாம். இந்த சைடுல அந்த கரெக்டா நீங்க அந்த அளவு பார்த்து கரெக்டா வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். பீடு வச்சு பண்ணது கியூட்டா இருக்குப்பா. இது பீடு வச்சு பண்ணது, இது லோட்டஸ் வச்சு பண்ணது. இந்த மாதிரி சிம்பிளா பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு மேல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க யூடியூப்ல பாத்துக்கலாம். டிசைன் எதுவும் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான திங்ஸ், இதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. நம்ம சும்மா சிம்பிளா செஞ்சு காட்டுறது காமிச்சேன் நான். இப்ப இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இவ்வளவு மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கொரியர் மூலமா அனுப்பலாம். அடுத்து என்னப்பா பார்க்க போறோம்? இப்ப நம்ம வந்து இந்த ஜெம் பீடு, கிளாஸ் பீடுன்னு வாங்க. இந்த ஐட்டம் என்னப்பா கலர் கலரா அழகா, பெருசு பெருசா இருக்கு. ஆமா, இது வச்சு நம்ம இப்ப மாலை எப்படி பண்றதுன்னு பாப்போம். இதுல எதுக்கு போடலாம்? நல்லா வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடலாம், சுடிதாருக்கு போடலாம், எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடலாம். நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். சூப்பர். இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து இதுக்கு வந்து சில்வர் கலர் கியர் வயர் எடுத்திருக்கேன். சில்வர் கலர் கியர் வயர். இதுக்கு அதுதான் நல்லா இருக்கும். ஆமா, இதுவுமே நம்மகிட்ட வந்துட்டு 1/2 கிலோ பேக்கிங்கும் இருக்கு. உங்களுக்கு இல்ல வேணாம் அப்படின்னா நீங்க மினிமம் 50 கிராம் அப்படின்னு வாங்கிக்கலாம். 50 கிராம் டிசைன் இருக்கு. ஆமா, டிசைன் இருக்கும். இதுல உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சைஸ் வேரியாவும். ஆமா, சைஸ் வரையும் இருக்கு. இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க 50 கிராம் வாங்கிக்கலாம். மினிமம் இதுல 50 கிராம் தருவோம். மினிமம் இதுல 50 கிராம் வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னப்பா? இதுக்கு தேவையானது இந்த பீடு, ஜெம் பீடு, கியர் வயரு,
இந்த பேக் செயின் வந்து சில்வர்ல வச்சுக்கலாம். நம்ம சில்வர் வளையம் தேவை, ஃபிஷ்ஷுக்கு தேவை, நம்மளோட இதுதான் ஐடியா. இந்த கிறிஸ்டல்ல வந்து கலரும் இருக்கு நம்மகிட்ட. நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் வச்சு இதை எப்படி பண்ணலாம்னு மட்டும் சொல்றேன். கியர் வயர் வந்து 2 எடுத்திருக்கோம். இது வந்து வெயிட்டான பால். ஆமா, வெயிட்டான 2. ஆமா 2. ஆமா. கிறிஸ்டல் 1 போட்டாச்சு. இந்த மாதிரி வந்துடும். அது டார்க் கலர்ங்கிறதுனால. ஆமா, இது லைட் கலர். டார்க் கலர் போட்டு ஒரு லைட் கலர். அவங்கவுங்க ட்ரெஸ்க்கு மேட்சா கூட ஆமா போட்டுக்கலாம். அழகா இருக்கு. திருப்பி இன்னொரு கிறிஸ்டல் பீடு, ஒரு அந்த ஜெம் பீடு போட்டுட்டு கிறிஸ்டல் பீடு ஒண்ணு போட்டுருங்க. இது கலர் வேணாலும் கலரும் இருக்கு. இது ஒயிட் கலர். இப்ப ஃபுல்லா போட்டாச்சு. ஃபுல்லா போட்டாச்சு. இப்ப இதுல கியர் லாக் போட்டு நம்ம இந்த பேக் செயின் போடுறோம். அவ்வளவுதான். நான் போட்டு அல்டிமேட்டா இருக்கு. கியர் லாக் போட்டிருக்கோம். சில்வர் கலர் கியர் லாக் தான் எடுத்திருக்கோம். இது எல்லாமே சில்வர்னால சில்வர் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேக் செயின் வந்து இந்த வளையத்தை விட்டுறணும். இதுல இந்த இதை விட்டு இப்ப இந்த இதை வந்து இந்த கியர் லாக்குள்ள திருப்பி விடணும். இந்த மாதிரி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை டைட் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு கியர் லாக் போட்டாலே போதுமா? ஆமா, இது ஒரு கியர் லாக் போதும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டுருவோம். இது நல்லா டைட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி விட்டுட்டு இப்ப இந்த எண்டுக்கு இந்த சைடு வந்துடும். இந்த சைடும் அதே மாதிரி தான், சேம் கியர் லாக் விட்டுலாம் ஃபர்ஸ்ட். இப்போ இதே மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. கியர் லாக் போடும்போதெல்லாம் டைட் பண்ணிடுங்க. அதான் உங்களுக்கு அந்த இது நகராது, டைட் ஆயிரும். கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத. ரெடி ஆயிடுச்சு. ஆமா, ஈஸி டு மேக்கிங். அதுவும் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா பண்ணியாச்சு. நம்ம இஷ்டம் தான். இவ்வளவு லாங்காவும் போட்டுக்கலாம், சின்னதாவும் போட்டுக்கலாம், வெறும் ரிங் மட்டும் போட்டுக்கலாம், வளைய மட்டும் போட்டுக்கலாம். இப்ப இதுல ஸ்டட் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் நான். நம்ம இப்ப வந்து இதுல ஸ்டட் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சில்வர் கலர் ஆணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு திருப்பி இந்த பீடு போட்டு இந்த மாதிரி வளைச்சு விட்டுக்கலாம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரதை கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஆணியவே சின்னதா வளைச்சு விட்டாச்சு. அவ்வளோ ஆணி தான் தேவை. இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி செஞ்சாச்சு. இப்போ இதில் என்னன்னா நம்ம இந்த சில்வர் கலர் வளையத்தை விடுவோங்க. இந்த கொக்கி இருக்கும். கொக்கி இதுலயுமே சில்வர் கலர், கோல்டு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் தான். உங்களுக்கு எவ்வளவு வேணும்னா மினிமம் 100 கிராம் வாங்கலாம். இதுக்குரிய மெட்டீரியல்ஸ் இருக்கு நம்மகிட்ட. ஹோல்சேலா இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரீட்டைல வேணும் அப்படின்னா மினிமம் 100 கிராம் தருவோம் நம்ம. நீங்க இந்த ஐட்டம் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இது ஸ்டெட். ஜஸ்ட் இந்த திங்ஸ்ல இப்படி பண்ணலான்ட்டு நீங்க சாம்பிள் காமிக்கிறீங்க. சாம்பிள் காமிக்கிறோம். இந்த மாதிரி பாருங்க, இது நம்மளே செஞ்சது. என்னப்பா பார்க்க போறோம்? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கியர் வயர். இந்த மாதிரி கியர் வயர் நம்ம ஜுவல் மேக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. கியர் வயரு அதுல இது வந்து சில்வரு. இது வந்து அந்த இன்வெசிபிள் செயின் சொன்னேன்ல, அதுல இது வந்து கோல்டு, இது காப்பர். இது வந்து எலாஸ்டிக், நம்ம பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுவோம்ல அந்த எலாஸ்டிக். இது வந்து ஆர்டிஃபிஷியல் வயர். சூப்பர்.
அதுலயே கோல்டு சில்வர் இருக்கா? இது வந்து ஆர்டிபிஷியல் வயருங்க. நல்லா இது ஸ்ட்ராங்கா இருக்கும். ம். நல்லா கம்மல் செய்யறது, அந்த இன்விசிபிள் செயின் கூட இதுல பண்ணலாம். ஆமா ஆமா. ஓகே. இது வந்து பேக் ரோப்பு. நம்ம செயின் செய்யறோம்ல, மாலா செயின் இதெல்லாம் செய்யறதுக்கான பேக் ரோப்பு. இது இந்த மாதிரி டஜனாவும் வாங்கிக்கலாம். 12 பீஸ் வரும் ஒரு டஜன்ல. டஜனாவும் வாங்கிக்கலாம், இல்ல ஃபுல்லா நிறைய வேணும் எங்களுக்கு 5 டஜன் மொத்தமா வேணும்னாலும் மொத்தமா வாங்கிக்கலாம். இல்ல சிங்கிள் டஜன் வேணாலும் சிங்கிள் டஜன் வாங்கிக்கலாம். இல்ல சிங்கிள் பீஸ் வேணாலும் பீஸாவும் வாங்கிக்கலாம். நீங்க அதுல டிசைன் இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா நான் போட்டோஸ் இருக்கும். கேட்லாக்ல ஆல்ரெடி போட்டோஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னீங்கன்னா நீங்க போட்டோஸ் சொன்னீங்கன்னா நான் அனுப்பிச்சு விடுறேன் போட்டோஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும். ஆமா, ஒன்னொன்னு ஒரு ரேட் வரும். எல்லாமே ஒரே பிரைஸ் வராது. எல்லா ஐட்டமே ஒன்னொன்னு ஒரு ரேட் தான் வரும். நீங்க பேக் ரோப் பாத்தீங்கல்ல, அது மாதிரி இது வந்து பேக் செயின். இப்ப சில பேர் வந்து பேக் ரோப் வேணாம் செயின் வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய செயின் இந்த மாதிரி வரும். இதுலயே வந்துட்டு உங்களுக்கு சில்வர் இருக்கு, கோல்டு வரும். இதுல எதுவும் சைஸ் வேற ஆகுமா? சைஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா ரிங் உள்ளது. இதுல ரிங் கம்மி உள்ளது இருக்கு. 4 ரிங் உள்ள மாதிரி வரும். சின்னதா வரும். இந்த மாதிரி சின்ன ரிங் வரும். இதுவுமே உங்களுக்கு பீஸா வேணும் இதுலனா மினிமம் 10 பீஸ் வாங்குற மாதிரி வரும். இதுனா நீங்க சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம். இதெல்லாம் சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம். இதுலயுமே உங்களுக்கு கோல்டு சில்வர், அது மாதிரி இதுலயுமே உங்களுக்கு கோல்டு சில்வர் வரும். இந்த மாதிரி வந்து கோல்டு சில்வர் 10 பீஸ் பேக்கிங் வந்துரும். இது வந்து பிரேஸ்லெட் அட்ஜஸ்டபிள் செயின். நம்ம வாட்ச் போட்டு பிரேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்றது. இதுவுமே உங்களுக்கு கோல்டு சில்வர் ரெண்டுலயுமே இருக்கு. இந்த மாதிரி வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எந்த பீஸ் வேணாலும் சரி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. கையோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்ன்றத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க. அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் அந்த பொருளுக்கு உரிய ரேட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவேன். எனக்கு போட்டோஸ் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட். என்ன ஐட்டம் என்ன திங்ஸ். ஆமா. வந்து ஹேர் பேண்ட் வச்சு இந்த MDF போர்டு வச்சு நம்ம எப்படி ஸ்டோன் வச்சு ஹேர் பேண்ட் செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை? அதுக்கு வந்து உங்களுக்கு ஹேர் பேண்ட் தேவை ஃபர்ஸ்ட், MDF போர்டு தேவை, அட்டாச் வேணும். அட்டாச்சு B7000 கம்மு. இது வந்து ஸ்டிக், இந்த கம்மு ஸ்டோன் எடுத்து வைக்கிற ஸ்டிக்கு. இப்போ அதுக்கு பதில் இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு பென்சில் மாதிரியும். இது வந்து சீவி யூஸ் பண்ணுவாங்க. சீவ தேவையில்லை. இது சும்மா பிச்சு விட்டிங்கனாலே உங்களுக்கு கம் ஒட்டிக்கலாம். சீவினீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால சீவ தேவையில்லை. அது பிச்சு விட்டு ஒட்டிக்கோங்க. இது நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த ஸ்டோன் வச்சு இப்போ நான் ஓட்ட போகிறேன். இந்த ஸ்டோனு இது எல்லாமே ஜுவல் மேக்கிங் ஸ்டோன் தான். இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம ஹேர் பேண்டு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது வந்து 1 இன்ச்சு, இதுலேயே 1 இன்ச்சு, இது 1.5, இது 2 இன்ச்சு. சைஸ் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு. இதுலயே டிசைன்ஸ் நிறைய இருக்கும். இது நம்மகிட்ட இருக்கிறது இப்போதைக்கு இது ஸ்டாக் இருக்கு. இதெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்றது? இது எல்லாமே உங்களுக்கு பீஸா வேணாலும் பீஸாவும் தரலாம். ஆனா மினிமம் 100 பீஸ் வரும் உங்களுக்கு. இதுல மினிமம் 100 பீஸ். இந்த மாதிரி இது ஃபுல் பேக்கிங் எடுக்கிறதா இருந்தா மினிமம் 100 பீஸ் வரும். இதை விட கம்மியா வேணும் அப்படின்னீங்கன்னா 50 பீஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுல வந்து கிட்டும் உங்களுக்கு அவைலபிள் தான். கிட்டு வேணும்னா நீங்க கிட்டுன்னு மென்ஷன் பண்ணுங்க. அதுல எல்லாமே கலந்து இருக்கும். ஆமா, கிட்டு வேணும் அப்படின்னா நீங்க கிட்டுன்னு மென்ஷன் பண்ணுங்க. கிட்டுனா இதுக்குரிய ஐட்டம்ஸ் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்துரும் உங்களுக்கு. 300 ரூபாய் 350 அந்த மாதிரி ரேட்லயும் வந்துரும். கிட்டு எவ்வளவுக்கு வைக்கிறோமோ அவ்வளவு பீஸுக்கு வந்துரும் உங்களுக்கு. உங்களுக்கு 10 பீஸ் மட்டும் போதும் அப்படின்னா கிட்டு வாங்கிக்கலாம். 10 பீஸ் பேண்ட் போதும் அப்படின்னா கிட்டு வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோன்ஸ் உள்ள இருக்கும். இல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மினிமம் இதுல ரப்பர் பேண்ட்ல 50 பீஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அட்டாச்ல 50 பீஸ், MDF போர்டு 3 சேர்த்து 50 வர மாதிரி வரும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே. எந்த கடையிலையும் வந்து இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் தர மாட்டாங்க. ஒன்லி திங்ஸ் விற்பாங்க. சரி, நம்ம கஷ்டப்பட்டு தேடி தான் நம்ம டிசைன் மேக் பண்ணணும். இவங்க அழகாக சொல்லியும் தராங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணலான்னு. ஏன்னா வீட்டில் இருக்க நிறைய பேத்துக்கு தெரியாதுல்ல உங்களுக்கு செய்யறதுக்காண்டி. இந்த மாதிரி வந்துடும். இது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இந்த ரப்பர் பேண்ட் வச்ச வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அது நிறைய ரீச் ஆச்சு நமக்கு. அதனால உங்களுக்கு கிளிப் ஸ்டோன் வச்சு நிறைய வீடியோ ரீச் ஆச்சு. அந்த கிளிப் ஸ்டோனும் இருக்கு. அது நார்மலா நம்ம கலர்ஸ், கோல்டு எல்லா ஐட்டம் இருக்கு. ஒயிட் இருக்கு, எல்லா ஐட்டம் இருக்கு. அதுவுமே நீங்க வாங்கிக்கலாம் வேணும்னா. ஒரு நிமிஷத்துல ஒட்டிடுச்சு. அவ்வளவுதான். இது உங்களுக்கு
இது வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இது வந்து உங்களுக்கு பீஸ் கணக்கா வரும் மினிமம் 10 பீஸ் வாங்கலாம் இதுல உங்களுக்கு இதுலயே சைஸ் வித்தியாசம் வரும் உங்களுக்கு சின்ன சைஸா வரும் பெரிய சைஸா வரும் சைஸ் உங்களுக்கு போட்டோஸ் கேட்டிங்கன்னா நம்ம போட்டோ சென்ட் பண்ணலாம் கலர்ஸ் ஒரு 7-8 கலர்ஸ் வரும் இது வந்து இப்போ நம்ம ஒட்ட வச்சாச்சு கரெக்டா ஒரு 10-15 நிமிஷத்துல காஞ்சோன்னா நம்ம அந்த ரப்பர் பேண்ட் வச்சு அது பின்னாடி எப்படி மேக் பண்றது சொல்றேன் இது வந்து இந்த ஸ்டோன் ஒட்டியாச்சு ஒட்டி காஞ்சிருச்சு இது B7000 கம் வச்சு ஒட்டினோம்னா ஒரு 15 நிமிஷம் தான் 15 நிமிஷத்துலயே காஞ்சிரும் உங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து ரப்பர் பேண்டு சிங்கிள் பீஸு ப்ளஸ் இது அட்டாச் இந்த அட்டாச் வந்து இப்படி சொல்லிடணும் இந்த இதில் வச்சு இந்த மாதிரி அமைக்கிறோங்க அமைக்கிட்டு இதுல கம்மு தடவணும் இது சென்டர்ல இந்த மாதிரி இதுவுமே அதே மாதிரி 15 நிமிஷத்துல காஞ்சிரும் இது அப்படியே இது ஒரு கிட்டா இந்த எல்லா கிட்டு வேணும்னாலும் கிட்டும் இருக்கு உங்களுக்கு இல்ல இது தனிப்பட்ட உங்களுக்கு செப்பரேட்டா வேணும் அப்படின்னா 50 பீஸ் மினிமம் 50 பீஸ் வாங்கலாம் ரப்பர் பேண்ட் 50 பீஸ் அட்டாச் 50 பீஸ் இது MDF போர்டு 50 பீஸ் அப்படி வாங்கிக்கலாம் இது பென் அந்த ஸ்டோன் ஓட்டுறது பென் இது வந்து இது B7000 கம்மு இப்போ இந்த ஸ்டோன்ஸ்லயே வந்து இந்த மாதிரி இந்த ரவுண்ட் சேஃப் இருக்கு பிளஸ் இந்த திலகம் சேஃப் இருக்கு இது போக உங்களுக்கு அந்த திலகம்லயே இது வந்து சின்ன சைஸ் பொடி சைஸ் ஓகே ஓகே இதுவுமே உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஐட்டம் தான் இந்த மாதிரி வரும் இது எல்லாமே வந்துட்டு நீங்க அந்த இன்வெசிபிள் செயின் சொன்னோம்ல அந்த செயின் மேக் பண்ணவும் இந்த மாதிரி இது வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கிக்கலாம் இதுக்குமே நீங்க ஒட்டுறதுக்கு வாங்கிக்கலாம் இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு பீஸ் ரேட் வரும் பீஸ் ரேட்டும் வாங்கிக்கலாம் 10 பீஸ் 50 பீஸ் 100 பீஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரியும் வரும் இந்த ஸ்டோன் வந்து மல்டி பர்பஸ் தான் மல்டி யூசஸ் ஆமா இதுலயே உங்களுக்கு அது திலகம் பாத்தீங்க இது வந்து ஓவல் இது ஓவல் சேஃப் ஓவல்ல இந்த மாதிரி வரும் இது ஓவல் இதுலயே ஸ்கொயர் இருக்கு இது ரவுண்ட் சேஃப் இது ரவுண்டு இந்த மாதிரி ரவுண்டு சேஃப் இருக்கு ஸ்கொயர் இருக்கு ஐ இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு ஐ சேஃப் இது உங்களுக்கு என்ன சேஃப் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்க உங்களுக்கு சப்போஸ் சொல்ல முடியலன்னா நீங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க நான் காட்டுறேன் இல்ல இதை கூட எனக்கு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு என்னென்ன கலர் இருக்கு என்னென்ன சேஃப் இருக்குன்றத சொல்லிடுவேன் நான் மினிமம் 10 பீஸ் வாங்குற மாதிரி பாத்துருங்க இது வந்து மல்டி கலர் அது மல்டி கலர் இந்த மாதிரி சேஃப் இருக்கு இது வந்து ஸ்கொயர் சேஃப் இது வந்து கலர்ஸ் இருக்கு கலர் 7-8-10 கலர் இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துலயுமே 10 கலர் வந்துரும் உங்களுக்கு என்ன சேஃப் எவ்வளவு வேணும்ன்றத எனக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க நீங்க அடுத்ததா நம்ம என்னப்பா பார்க்க போறோம் இப்ப நம்ம அடுத்ததா வந்து கன் வந்து இது வந்து பசங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு வாங்குவாங்கல்ல அந்த இதுக்கு இந்த அட்டையில ஒட்டுறதுக்கு துணிய கிளாத்தை தவிர மத்த எல்லாத்துலயும் ஒட்டிக்கலாம் கிளாத்ல மட்டும் ஒட்ட முடியாது ஏன்னா இது ஹீட்டா இருக்கனால உங்களுக்கு ஒட்ட முடியாது இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு இதுக்குரிய ஸ்டிக் இந்த ஸ்டிக் வரும் இது சின்ன கன் வேணும்னாலும் சின்ன கன் இருக்கு அதுக்குரிய ஸ்டிக்னா இந்த மாதிரி வந்துரும் சின்னதா இது வந்து பெருசு இது இந்த இது வந்துரும் உங்களுக்கு பிளக் பாயிண்ட் வந்துரும் இதுல இந்த மாதிரி சொருகணுங்க சொருகிட்டு இதை நம்ம ஆன் பண்ணணும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் வந்து ஹீட் ஆகும் ஹீட் ஆயிட்டு நம்ம இதை பிரஸ் கொடுத்தோம்னா அந்த கம் வரும் இன்னொன்னு என்னன்னா நீங்க இந்த இது ஒண்ணு முடிஞ்ச உடனே இப்ப அதுக்குள்ள இதை எடுக்க கூடாது இது வந்து இவ்வளவு தூரம் போனோம்னா அடுத்த ஒண்ணு இதுல ஜாயின் பண்ணி விட்டுறணும்
சரி இதை சரி, எடுத்தோம்னா திருப்பி நம்மளுக்கு இது கன் வேஸ்ட் ஆயிரும் ஆ, நமக்கு. சரி. அதனால இது வந்து பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு இந்த அட்டையில யூஸ் பண்றது, ம், ம். அட்டையில ஒட்டிக்கலாம். மேக்சிமம் அட்டையில இந்த மாதிரி ஒட்டிக்கலாம், கிளாத் தவிர ஒட்டிக்கலாம். ஆ. ஏன்னா இப்ப ப்ராஜெக்ட்ல நிறைய ஒட்டுற ஐட்டம் ஆமா நிறைய ஆமா இருக்கு. ஆமா, பசங்களுக்கு ப்ராஜெக்ட் ஈஸியா ஒர்க்கு. இருக்கும் இது. ஆமா, ம், நம்மளுக்கும் ஏதாவது ஒண்ணு யூஸ்க்குலாம் ஒட்டிக்கலாம். இத ம். துணியை பிளாஸ்டிக், தவிர. ஆமா, அதுல எல்லாம் ஒட்டிக்கலாம். ம். சரி, இது எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன டெமோ பாத்திரலாம். ஆமா, ம். மாட்டிட்டு ம். அது மாதிரி உங்களுக்கு பிளக்ல மாட்டிட்டு இந்த இடம் வந்து ஹீட் ஆகும். இந்த இருக்குல்ல, இந்த இடம் ஹீட் ஆகும். இது ஆல்ரெடி யூஸ் பண்ணதுதான். ஹீட் ஆகும், கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஏன்னா இது வந்து குழந்தைகள் இப்ப தொடுற மாதிரி வச்சிடாதீங்க. ஏன்னா அது ஹீட் வந்து கொஞ்சம் இதா இருக்கும் உங்களுக்கு. அது பிளக் கரண்ட்ன்றனால மேக்சிமம் குழந்தைங்க இருக்கும்போது இதை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணி கொடுங்க. இதுல இருந்து பிள்ளைங்க தொட வேண்டாம். இதை கம்மு மட்டும் எடுக்காதீங்க. இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணதுதான் இந்த கன்னு. இது நாங்க இது எடுக்கவே இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். ஒண்ணுமே ஆகாது, இது அப்படியே இருக்கும் ஃபுல்லா. இது வரைக்கும் போன பிறகு அடுத்ததை சொல்லுங்க. ஆமா, இது எடுத்துடவே வேண்டாம். இது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு இந்த போர்டு அதெல்லாம் ஒட்டுறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். இது நீட்டா கையில கீழே ஒட்டாம. ஆமா, அவ்வளவுதான். ஒரு 2 நிமிஷத்துல பிடிச்சிடும் அது உங்களுக்கு. குட், நைஸ். ரொம்ப அவசியமான ஒரு ப்ராடக்ட் அது. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரியவங்க தான் யூஸ் பண்ணணும். பசங்க யாருமே யூஸ் பண்ண வேண்டாம். அவ்வளவுதான், ஒரு 2 நிமிஷத்துல அதுவே காஞ்சிரும் உங்களுக்கு. நிறைய அந்த வீடு செய்யறது அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இது நல்ல ஹெல்ப் இருக்கும். பட் பெரியவங்களோட ஹெல்ப்போட பண்ணுங்க. ஆமா, சொல்லிதான் வீடியோ. ஆமா, சின்ன குழந்தைங்க கையில கொடுக்கவே வேண்டாம். ஏன்னா அது ஹீட் ஆகுனா ரொம்ப கரண்ட் இஷ்யூ. ஆமா. இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த செல்லு வச்சு எப்படி ரப்பர் பேண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம்க்கா. இதுக்கு வந்து அதே தான், சேம் ஐட்டம் தான். அந்த MDF போர்டு, ரப்பர் பேண்டு, செல்லு, கம்மு, அந்த ஸ்டோனு, சென்டர்ல வைக்கிற ஸ்டோனு, இதுவும் யூஸ் பண்ணலாம். இது போக நம்ம வேற ஏதாவது ஐட்டம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சென்டர்ல. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அட்டாச் ரப்பர் பேண்டு, MDF போர்டு, அட்டாச். இது MDF போர்டு 1.5 இன்ச் எடுத்திருக்கேன் நான். சரி, செல்லு எடுத்தாச்சு. ஒரே கலர்ல ஒட்டலாம், மல்டி கலர் வேணாலும் மல்டி கலர் ஒட்டிக்கலாம். சும்மா நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதுக்குரிய மெட்டீரியல்லாம் நம்மகிட்ட இருக்கு. இதுக்கு போக நீங்க டிசைன் வேணும்னா நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க. அது உங்களோட ஐடியா தான். ஒரு 2 அடுக்கு. 2 அடுக்கு. இந்த வீடு வரும் வச்சு இந்த மாதிரி ஒட்டிடணும். இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துல அது காஞ்சிரும். காஞ்சோன்னா பின்னாடி ரப்பர் பேண்ட் ஒட்டிடணும். வந்து அட்டாச்சு ரப்பர் பேண்டு இந்த மாதிரி சொல்லிட்டு கம்மு தடவரும். அந்த அட்டாச் பண்ற இடத்துல நம்ம கம்மு வச்சு அந்த அட்டையை ஒட்டுறதுனால அது வராது. ஆமா, ரப்பர் பேண்ட் வந்து அவராது சாமானியமா. ஆமா, இங்க வந்து இது சென்டர்ல ஒட்டணும். ஓகே, சென்டர்ல க்ளோஸ் ஆயிருது. அதே மாதிரிதான் இதுவும் ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல விட்டீங்கன்னா அதுவும் காஞ்சிரும். இந்த மாதிரி செம்மையா இருக்கும். இந்த மாதிரி இது வந்து மல்டி கலர்ல பண்ணது. இது சிங்கிள் கலர்ல. நம்ம மல்டி கலர்னா மல்டி கலர் பண்ணிக்கலாம், சிங்கிள் கலர் வேணா சிங்கிள் கலர்ல பண்ணிக்கலாம். இது வந்து சென்டர் கிளிப்பு.
அந்த செல்லு வச்சே சென்டர் கிளிப் பண்ணது. நம்மகிட்ட சென்டர் கிளிப்பும் இருக்கு. இதுக்குரிய மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இது வந்து மல்லிப்பூ மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் மல்லிப்பூ தான். இந்த ஐட்டமும் உங்களுக்கு வந்து இதே மாதிரியே இந்த ரப்பர் பேண்ட் வச்சு இந்த இது வச்சு செய்யலாம், MDF போர்டு வச்சு செஞ்சுக்கலாம். பிளஸ் இந்த மாதிரி சென்டர் கிளிப்பும் பண்ணிக்கலாம். சென்டர் கிளிப் தான் இந்த மாதிரி சென்டர் கிளிப். ஆமா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பர்ல வரும் இந்த மாதிரி. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாமே நம்மகிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிருங்க. இது வந்து நம்ம லெட்டர்ஸ் வச்சு பிரேஸ்லெட் எப்படி பண்றதுன்னு பாப்போம். பிரேஸ்லெட் இது எல்லாமே லெட்டர்ஸ் தான். உங்களுக்கு ABCDன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸ் தான். லெட்டர்ஸ்லயே கலர்ஸ் வேற வேற. உங்களுக்கு இது வந்து ஒயிட்ல லெட்டர் இருக்கும். ஆமா, இது பிளாக். இது மல்டி கலர்ஸ் மாதிரி இருக்கும். இது கோல்டு வச்சிருக்கோம். அந்த லெட்டர் எழுத்துலயே வந்து கோல்டு இருக்கும். இது எப்படி பர்ச்சேஸ் பண்றது? இதுவுமே நீங்க வந்துட்டு மினிமம் 100 கிராம் வாங்கிக்கலாம்க்கா. மினிமம் 100 கிராம் வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பேக்கிங் வந்து 1/2 கிலோ பேக்கிங். இது வந்து 1/2 கிலோ பேக்கிங். இல்ல உங்களுக்கு 100 கிராம் போதும் அப்படின்னா நம்ம 100 கிராம் பேக் பண்ணி தரலாம். இது இப்ப பிரேஸ்லெட் இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு வீடியோ பாத்துரலாம். அதுக்கு என்னென்ன தேவை? அதுக்கு அவ்வளவுதான். இந்த லெட்டர்ஸ், இந்த எலாஸ்டிக், இந்த பீடு, இந்த கிறிஸ்டல் பீடு. இதுவுமே நான் ஆல்ரெடி நம்ம வீடியோல போட்டிருப்போம். கிறிஸ்டல் பீடு வச்சு பிரேஸ்லெட் எப்படி பண்றதுன்னு வீடியோ போட்டிருப்போம். இந்த பீடும் அதையும் வச்சு மேக் பண்ணுவோம். ஓகே, இது வந்து எலாஸ்டிக். ஆமாக்கா, இது வந்து எலாஸ்டிக். நம்ம கொஞ்சம் பெரிய ஆளு அப்படின்னா ஒரு 20-21 பீடு வைங்க. பெரிய ஆள்னா. சின்ன பசங்க அப்படின்னா ஒரு 14-15 வைங்க போதும். நம்ம அந்த அளவு சுற்று அளவு தான் உங்களுக்கு. இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல ஒரு ரோஸ்ல வந்து ஒரு 5 பீடு போடுவோம். இதுல 5 பீடு போட்டாச்சு. இதுக்கப்புறம் இப்ப இந்த லெட்டர் அபிநயா, அக்கா பொண்ணு பேரு அபிநயா சொன்னாங்க, அபிநயா எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கு பெருசா எதுவும் திங்ஸ் எல்லாம் தேவையில்லை. சும்மா பீடும் அந்த எலாஸ்டிக்கும் இருந்தா போதும். சின்ன பசங்களே இது வேலை பாத்துரலாம். அந்த வேலைய லெட்டர்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 பீடு. அந்த எக்ஸ்ட்ரா கோர்க்கிறது வந்து அவங்கவுங்க கைக்கு. ஆமா, அவங்கவுங்க கைக்கு 4 பீஸோ 5 பீஸோ அது பார்த்து கொடுத்துக்கலாம். இந்த லெட்டர்ஸ் இங்க இருக்கும். இந்த பீடு இந்த பக்கம் வைக்கிற பீடு உங்க இஷ்டம். உங்களுக்கு கலர் என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. நம்மகிட்ட கலர்ஸுமே இதுவுமே இருக்கு. கிறிஸ்டல் பீடு கலர்ஸுமே இருக்கு. இன்னைக்கு என்னென்ன செஞ்சாச்சு? கம்மல் செஞ்சாச்சு, பெரிய மாலை செஞ்சாச்சு, பிரேஸ்லெட் செஞ்சாச்சு, ஆமா, கிளிப்பு செஞ்சாச்சு. ஆமா, அவ்வளவுதான். பிரேஸ்லெட் ரெடி. பிரேஸ்லெட் இது எதுக்கு போய் நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்குறதுக்கு? அந்த விலைக்கு நம்ம இந்த திங்ஸை வாங்கினா நிறைய செஞ்சுட்டு போயிடலாம். சூப்பர். இதெல்லாம் என்னப்பா? இது எல்லாமே அந்த பிரேஸ்லெட் இப்ப நான் செஞ்சேன்லக்கா, அதோட செயின்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு இது எல்லாமே இந்த சின்ன ரோல் வந்து 10 மீட்டர் வரும். 10 மீட்டர் வரும். இதுல வந்து 60-70 மீட்டர் வரும். இல்ல உங்களுக்கு 10 மீட்டர் அவ்வளவு வேண்டாம் அப்படின்னா மீட்டர் சிங்கிள் மீட்டரா வேணும்னாலும் மீட்டரும் கிடைக்கும். இது உங்களுக்கு காப்பர், கோல்டு, சில்வர் மூணுலயும் வந்துருங்க. பிங்க் பண்ணோம். இந்த ஐட்டம்ல ஆமா, இந்த இதுல இந்த கிரீனும் இந்த லெட்டர்ஸ் வச்சு பண்ணிருக்கேன். இந்த கிரீன் வச்சு. ஆமா, இதுல கலர்ஸ் இருக்கு நம்மகிட்ட. நீங்க கலர்ஸும் கேளுங்க, கலர்ஸ் இருக்கும் நம்மகிட்ட. இப்ப இது வந்து வினிதான்ற பேர்ல பண்ணிருக்கேன். கொண்டா. சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. அழகா. அடுத்ததா பாக்குறது வந்து அலிகேட்டர் கிளிப்புக்கா. அலிகேட்டர் கிளிப். ஆமா, இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு கிளிப். ரா மெட்டீரியல். ஆமா ஆமா.
இது வந்து சைஸ் வந்து இதுக்குள்ளே பொடி சைஸ், இது அதுக்கு அடுத்த சைஸ், இது அதோட பெருசு. ஓ இதுலயும் சின்னது பெருசெல்லாம் இருக்கு. இதுலயே வந்து சில்வர் காப்பரும் இருக்கு, காப்பருமே இருக்கு. இது இந்த நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு கிளிப் ஸ்டோனு, செயின் ஸ்டோன் வச்சு செய்யறது. இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி மல்லிப்பூ ஒட்டியும் செய்யலாம். உங்களுக்கு இந்த மல்லிப்பூ வச்சும் செய்யலாம். இந்த மாதிரி பூவுமே இருக்குக்கா நம்மகிட்ட. இந்த பிரைடல் மேக்கப், ஆமா பிரைடல் மேக்கப்க்கு பெரும்பாலும் பார்லர்காரங்க வாங்குவாங்க. இந்த மேக்கப் ஃபுல்லா வாங்குவாங்க. கிளிப்பு அந்த ஹேருக்கு பண்றதுக்கு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு இது வாங்குவாங்க. இது ஒரு கலர் தான் இருக்கா? இல்ல இது வந்து கலர்ஸ்மே அவைலபிள்க்கா. இப்போதைக்கு கோல்டு இருக்கு, ஆனா கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ் சில்வர், ஒயிட் எல்லாமே இருக்குக்கா இதுல உங்களுக்கு. இது எப்படி பர்ச்சேஸ் பண்றது? இது வந்து உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு 10 பீஸ் வாங்கிக்கலாங்க. மினிமம் 10 பீஸ் வாங்கிக்கலாம். இல்ல அதோட ஜாஸ்தி 50 பீஸ் வேணாலும் 50 பீஸ் தருவோம், 100 பீஸ் வேணாலும் 100 பீஸ் தருவோம். இல்ல கிட் அனுப்புங்க அப்படின்னீங்கனாலுமே கிட் போட்டோவுமே அனுப்பிடுவோம். இதுலயும் கிட் இருக்குக்கா. கிட் இருக்கு, கிட் போட்டோமே அனுப்பிடுவோம். எந்த மாதிரி கிளிப் வேணும்னா கிளிப் மாதிரி கிட். இப்போ உங்களுக்கு இது என்ன ஐட்டம் வேணுமோ, நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் அந்த ஐட்டத்தை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். அலிகேட்டர் கிளிப் பாத்தீங்கல்ல, அதுலயே இது வந்து சென்டர் கிளிப். இந்த மாதிரி சென்டர் கிளிப் டபுள் லாக் உள்ளதுதான் சென்டர் கிளிப். இதுல வந்து நீங்க கிளிப் ஸ்டோன் வச்சும் பண்ணலாம், அந்த ஃப்ளவர் வச்சும் மல்லிப்பூ வச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி செல்லு வச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் வச்சும் பண்ணலாம் உங்களுக்கு. எது மினிமம் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணலாம்? இதுவுமே 10 பீஸ் வாங்கிக்கலாம். மினிமம் 10 பீஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ எனக்கு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கையோட அனுப்பிச்சு விட்டுருங்க. போறது வந்து OHB சீட் வச்சு குந்தன் ஸ்டோன் ஒர்க் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இது வந்து OHB சீட்டு, இது வந்து வேக்ஸ் சீட்டு. இது ரெண்டுமே வந்து குந்தன் ஸ்டோன் ஒர்க் பண்றது. இது வச்சு சும்மா லைட்டா கம்மு அப்ளை பண்ணிக்கோங்க. B7000 கம்மு. இது வந்து ஸ்டோன் எடுக்கிற பெண்ணு. ஆல்ரெடி வீடியோவில் எல்லாருமே சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. ஸ்டோனை இது ஒட்டிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு காஞ்சிரும். காஞ்ச பிறகு என்ன பண்றீங்கன்னா சிசர் வச்சு அப்படியே வெட்டிடலாம். இது வந்து வேக்ஸ் சீட்டு. இந்த சீட் வச்சு இந்த கிளிப் ஸ்டோன் வச்சு இப்போ ஸ்ட்ரெட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது காயட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ இது வந்து காஞ்சிருச்சு. நம்ம இப்போ அந்த சேஃப்ல வெட்டிடுவோம். இந்த மாதிரி வந்துடும் கட் பண்ண உடனே. இப்போ இதில் வந்து நம்ம வந்து வாஷர் போட்டு இது தோடா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது வச்சுட்டு இந்த OHB சீட் வச்சு இப்போ குந்தன் ஸ்டோன் பண்ணோம்ல, இது அதை எப்படி ஒட்டுறதுன்றோம். இந்த இதில் லைட்டாக கம்மா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இது சென்டரில், இது இந்த மாதிரி சென்டரில் வச்சுருங்க. இதுவுமே ஒரு 10-15 நிமிஷம் காயட்டும். காஞ்ச உடனே நம்ம வாஷர் போட்டு இது ஸ்ட்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இது எல்லாமே ஐட்டம் ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்குது.
உங்களுக்கு இது ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ஆல் ஓவர் இந்தியால எல்லா இடத்துலயும் நம்ம கொரியர் பண்றோம். கொரியர் வந்து மினிமம் ஒரு 500 ரூபாய்க்கு கொரியர் பண்ணுங்க. ஏன்னா நம்மகிட்ட வந்து கொரியர் சார்ஜ் உண்டு, கண்டிப்பா உண்டு கொரியர் சார்ஜ். தமிழ்நாட்டுக்குள்ளனா ஒரு கிலோக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றோம். உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியானா நீங்க எந்த இடம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் சொல்லிடுவோம். மினிமம் 500 ரூபாய்க்கு நீங்க கொரியர் பண்ற மாதிரி பாருங்க. 500 ரூபாய்க்கு மேலேயும் பண்ணிக்கலாம், அது உங்க இஷ்டம் தான். நான் 500 ரூபாய்க்கு மினிமம் 500 ரூபான்னு சொல்றேன் நான். வீடியோல ஃபுல்லா எல்லா ஐட்டமும் ஜுவல் மேக்கிங் ஐட்டம், எல்லா ஐட்டம் ரப்பர் பேண்ட் செய்யறது, சென்டர் கிளிப் செய்யறது, எல்லா ஐட்டமும் பாத்தீங்க. இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மெயினா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. அப்படின்னா தான் நான் என்னால வந்துட்டு என்ன ஐட்டம்ன்றது தெரியும். நீங்க அதை அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் என்ன அமௌண்ட் வரும், எவ்வளவு வரும்ன்றதையும் நான் அதுல உங்களுக்கு சொல்லிடுவேன். நான் இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நான் அடுத்த கலெக்ஷன்ல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.